சந்தோஷமா இருக்கீங்களா? பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை குறித்த திட்டங்கள் எல்லாம் மிக மிக சிறந்தவைகள். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இந்த சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம். We need your presence. இந்த பிரசன்னம் ஆலயத்தை மூடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவரும் வெறுங்கையோடு போகாதபடி தேவனே எங்களோடு நீர் இடைபடுவீராக. மனுஷ ஞானம் அல்ல, மனுஷ பலன் அல்ல, ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படும்படி கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். வசனத்தை கேட்கும் பொழுதே வியாதிகள் பறந்து போகட்டும், கட்டுகள் நுகர்ந்து கர்த்தாவே நுகங்கள் முறிக்கப்படட்டும், நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போமே. ஆமென். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிற மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வருவோம், தேவன் எப்படி நமக்கு மறுரூபமான ஒரு நிலையை கொண்டு வருகிறார். மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த மனதை புதுப்பிக்கிற ஒரு காரியம் அது எப்படிப்பட்டது என்றால், உலகத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. உலகத்திலே ஜனங்கள் பிரச்சனையை சந்திக்கும் பொழுது, சூழ்நிலையை அவர்கள் எதிர்கொள்ளும் போது பாசிட்டிவா முற்போக்கா சில வார்த்தைகளை பேசுறாங்க. அவங்க செய்யறாங்க, அவங்க செய்து அது ஒரு போராடி இல்லை இல்லை இது இப்படி இல்லை, என்னால இதுல இருந்து ஜெயிக்க முடியும், என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும், நான் எனக்குள் ஒரு வல்லமை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க தன்னை முன்ன வச்சு செய்யறாங்க. ஆனா நமக்கு வேதம் சொல்லுகிற காரியம் வேற. நம்ம அவங்கள மாதிரி ஏதோ சுய முயற்சி அல்ல. நமக்கு ஏற்கனவே ஒரு காரியம் நடந்திருக்கிறத பவுல் காட்டுறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல நம்ம அங்க இருந்து பார்த்துட்டு முதல் மனுஷனை ஆதாம் எப்படி ஏமாத்தினான்னா, ஏற்கனவே தேவன் அவரை போலவே சிருஷ்டித்தார். அவர்களுக்கு பலுக பெருக பூமியை நிரப்ப கீழ்ப்படுத்த ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து அவரை மாதிரியே தான் இருக்காங்க. பிசாசு சொல்றான், இல்ல இல்ல, அவர் எந்த கனியை புசிக்க வேணான்னு சொன்னாரோ அதை புசிச்சா நீ தேவனை போல இருப்ப. எப்படி மோசம் போக்குறான் பாரு. நீ ஒன்னு செய்தால் நீ இப்படி ஆகலாம். ஆனா அவங்க செய்யறதுக்கு முன்னாடி அவர் செய்து முடித்ததை அந்த விசுவாசத்துல வாழறதுக்கு தான் அங்க ஆதாமையும் ஏவாளையும் வச்சார். ஏற்கனவே அவர்களுக்கு என்ன வேணுமோ எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். நாம சொல்றான், இல்ல இல்ல, நீ இன்னும் கொஞ்சம் செய்யணும். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த கனியை நீ புசி, அப்போ நீ எப்படி இருப்ப, தேவனை போல இருப்பேன்னா. அந்த வார்த்தையை கேட்டதுனால வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிரிவு உண்டாகி, அந்த பிரிவை தான் வேதம் மரணம் சொல்லுது. அந்த மீறுதல தான் வேதம் பாவம் சொல்லுது. அந்த பாவத்தால மரணம் உண்டாகி பிரிவு உண்டாகி பூமி சபிக்கப்பட்டு அவர்களும் கெட்டு போய் பூமியும் கெட்டு போய் இன்னைக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லாம வியாதியும் பிரச்சனையும் துன்பத்தையும் தேவன் சிருஷ்டித்த மாதிரி இல்லை. இந்த மரம் செடி கொடிகள் மிருகங்கள் ஊர்வன பரப்பன எல்லாமே இயேசு எப்போ வருவார்னு காத்துட்டு. ஏனென்றால் அதோடைய ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் இழந்துடுச்சு. மரணம் என்பது பூமியில கிடையாது. ஆனால் மனுஷன் செய்த இந்த பாவத்தினால இப்படி கெட்டு போயிடுச்சு. இப்போ நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு அன்றைக்கு எப்படி அவங்கள மோசம் போக்கினானோ அதே மாதிரி நீங்கள் மோசம் போகாதபடி பழைய மனுஷனை கொண்டு உங்க மேல போடுறான். பவுல் சொல்றார், வேதத்தில் ஆவியானவரோடு எழுதுறார், உங்கள் உள்ளத்திலே நீங்கள் புதிதான ஆவி உள்ளவர்களாக்கப்பட்ட நீங்கள் ஏற்கனவே நீங்க மெய்யான நீதியும் பரிசுத்தமும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க அதை செய்யணும். நீ இன்னும் பரிசுத்தவான் அல்ல, நீ பாவி, நீ இன்னும் மீட்கப்படலை என்கிறது போல, மீட்கப்பட்டாலும் மீட்கப்பட்ட பழைய பாவி அப்படின்னு சொல்லி அந்த ஆதாமுடைய ட்ரெஸ் அந்த பயத்தை கவலைய பாவி என்ற உணர்வையும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு ஆக்கினை ஒரு வஸ்திரத்தை கொண்டு உங்க மேல போட பார்க்கிறான். அப்ப அவர் சொல்றாரு, அதை களைந்து புதிய தேவனால் கொடுக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ ஏற்கனவே எனக்கு என்ன நடந்ததோ அதற்கேற்ற பிரகாரம் என் மனதை நான் மாத்துறேன். நான் ஏதோ செய்து என் மனசை மாத்தல,
இட்ஸ் ஆல்ரெடி ஹேப்பன், டன், முடிஞ்சு போச்சு. உள்ளே தேவன் உங்களை ஒரு புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறார். நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் சொல்லுவோம், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஆதாமுக்குள் இருந்த அந்த பழைய பாவம், சாபம், வியாதி, வறுமை, துன்பம் எல்லாம் ஒழிந்து போயின. இப்ப என்ன இருக்கு? எப்படி ஆயிடுச்சா? எல்லாமே புதிதாயின. ஆனா பிசாசு சூழ்நிலையை காட்டி, பிரச்சனையை காட்டி நம்மளை கொண்டு போய் அடையாளப்படுத்துறான். வியாதியை கொடுத்து நீ வியாதியஸ்தன், குடும்பத்துல பிரச்சனையை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, கடன் தொல்லையை கொடுத்து நீ கடனாளி, உங்க வாழ்க்கையில நிம்மதியே இல்லாத ஒரு நிலையில உங்களுக்கு ஒரு நிலையை கொடுத்து நீ ஒரு ஏழை, உன்னால ஒண்ணும் முடியாது, தேவன் உன் மேல கோபமா இருக்கிறாரு என்று சொல்லி உங்களை ஏமாத்த பார்க்கிறான். ஆனா நீங்க உள்ளே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்குள் தேவனுடைய ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம இந்த காரியத்தை பார்த்துட்டு வரோம். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு என்னென்ன காரியங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு ஏறக்குறைய நிறைய உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆனா அது கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் என்ன என்பதை நல்லா உங்களுக்கு கொஞ்சம் எளிமையான முறையில் நான் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ பாருங்க, இது ஒரு என் கையில் ஒரு கவர் இருக்கு பாருங்க. இந்த கவரு, இந்த பேப்பரு காத்தடிச்சா பறந்துடும், ஈஸியாக கிழிச்சிடலாம். இது வந்து வீக், எப்படி வேணாலும் பறந்து போயிடும். ஆனால் இதை எடுத்து இந்த புத்தகத்துக்குள்ளே நான் வச்சுட்டேன்னா இப்போ அது பாதுகாப்பாயிடுச்சு. இந்த புத்தகத்துக்கு என்ன நடக்குதோ அதுதான் இந்த பேப்பருக்கு நடக்கும். எவ்வளவு காலம் இந்த பேப்பர் இந்த புத்தகத்தில் இருக்குதோ அது வரைக்கும் இந்த புத்தகத்துக்கு என்ன ஏற்படுதோ அதுதான் அதுக்கு ஏற்படும். அதே போல இப்ப நீங்க கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப அவருக்குள்ள இருக்கிறதுனால அவருக்கு என்ன நேர்படுதோ அதுதான் உனக்கு ஏற்படும். இப்படி இருக்கும்போது இந்த இப்படி இப்ப புக்கை திறந்து இப்படி போட்டோம்னா அது கீழே விழுந்துடும் இல்லையா? எந்த நேரம் வேணாலும் உள்ள இருக்கக்கூடிய பாதுகாப்பு போயிடும். போகக்கூடாதுன்னு சொல்லி உள்ள வச்சு பரிசுத்த ஆவியினால சீல் போட்டார், முத்திரை போட்டார். இப்போ என்ன ஆட்டாலும் உள்ள இருந்து வெளியே. அதே போல கிறிஸ்துக்குள்ள வந்த உங்களை எந்த சாத்தானவர் அன்பை விட்டு உங்களை பிரிக்க முடியாது. ஸ்தோத்திரம். எப்படியெல்லாம் புரிய வைக்கணுமோ யோசி. இத சொன்னா உள்ள போனுமே. பல முறை நீங்க தனியா இருக்கிறத சொல்றான். நீ தனியா இருக்கிற, யாரும் இல்லை, உனக்கு புருஷன் இல்லை, உனக்கு பிள்ளைங்க இல்லை, உனக்கு வேலை இல்லை, உனக்கு பணம் இல்லை, உனக்கு நண்பர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி, உனக்கு மனம் சரியில்லை, உனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி நம்மளை கொண்டு வந்து அதோட அடையாளப்படுத்தி நம்மளை வெட்கப்படுத்தி வேதனைப்படுத்தி துன்பத்துக்குள்ள தள்ள பார்க்கிறான். ஒருவேளை வேதனையில வந்திருந்தா, கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தா, சத்தியத்தை சொல்றேன், நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க. இது ஏதோ ஒரு மதம் மாற்றம் அல்ல, இது கிறிஸ்துவுக்குள் வந்த ஒரு புதிய அனுபவம். ஆமென். இது இந்த ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறது. இந்த அனுபவத்தை நம்ம நல்லா புரியணும்னா இந்த பழைய ஏற்பாடை படிக்கணும் பாருங்க. பழைய ஏற்பாடை படிச்சீங்கன்னா புதிய ஏற்பாடுல கிறிஸ்துவுக்குள் நான் யார் அப்படின்னு விளங்கணும்னா பழைய ஏற்பாடு புத்தகத்தெல்லாம் படித்தோம்னா நல்லா சுலபமா நமக்கு விளங்கும். ஏன்னா அது சில டிராமா மாதிரி சில சம்பவங்கள் கர்த்தர் பதிவு செய்து ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு சில சம்பவங்களை ஏற்கனவே ஏற்படுத்திட்டார். நோவா காலத்துல உங்களுக்கு தெரியும், ஜனங்க ரொம்ப மோசமா வாழ்ந்தாங்க. அவருடைய வாழ்க்கையினுடைய தரம் ரொம்ப குவாலிட்டி ரொம்ப குறைஞ்சு போய் பாவ வாழ்க்கையை வாழ்ந்து ரொம்ப துன்மார்க்கமா ஜீவித்து ஒருத்தர் விரோதமாவே உலகம் அழியக்கூடிய ஒரு நிலையில போயிடுச்சு. அப்ப ஜட்ஜ்மெண்ட் பண்ணார் கர்த்தர். நியாய தீர்க்கும்படி கர்த்தர் நோவா கூப்பிட்டு சொல்றாரு, நான் இந்த ஜனங்கள் மேல நான் நியாய தீர்ப்பு செய்ய போறேன். ஆனா இதுல இருந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நியாய தீர்ப்புல இருந்து பாதுகாக்கும்படி ஒரு பேழைய ஒரு ஆர்க் ஒரு பெரிய கப்பலை செய்ய சொல்றாரு. அந்த கப்பலை செய்த பிறகு கர்த்தர் சொல்றாரு, யாரெல்லாம் இந்த கப்பலுக்குள்ள இந்த பேழைக்குள்ள வராங்களோ அவங்கள ரட்சிப்புக்குள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அந்த பேழையை உண்டு பண்றதை பார்த்துட்டு ரொம்ப அட்மயர் பண்றாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னடா அது இவ்வளோ பெருசா கட்டியிருக்காங்க,
சில பேர் சொன்னாங்க, நான் ரொம்ப கிட்டதான் நாங்க இருக்கிறோம். ஆனா கிட்ட இருந்தவன் ரட்சிக்கப்படல, புகழ்ந்து பேசினவனும் ரட்சிக்கப்படல. எவன்லாம் உள்ள போனானோ அவன் மட்டும்தான். கவனிங்க, இன்னைக்கு இயேசு குறித்து சொல்லும்போது சில பேர் சொன்னாங்க, எங்களுக்கு தெரியுங்க, அது எப்படி அவங்க சொன்னாங்க, இந்த போட்டு சைஸ் எங்களுக்கு தெரியும், அது ஹைட் எவ்வளவு தெரியும். அந்த மாதிரி இயேசுநாதரை பத்தி தெரியும், மலை பிரசங்கம் தெரியும், அவரை பத்தி நல்லா அட்மயர் பண்ணி புகழ்ந்து பேசுற ஏன் அரசியல்வாதியும் கூட அவரை பத்தி பேசுறதை நீங்க கேட்டிருப்பீங்க. இப்படி பேசுறதுனால அவங்களுக்கு அந்த போட்டை குறித்த தகவல் தெரிந்தனாலேயோ அதை குறித்து புகழ்ந்து பேசுனதுனாலேயோ அந்த பெருவெள்ளத்திலிருந்து பாதுகாக்கப்படல. எவெல்லாம் விசுவாசத்தோட உள்ள போனானோ அவர்கள் மட்டும்தான். அதே போல யாரெல்லாம் இன்றைக்கு இந்த உலகம் ஆக்கின தீர்ப்பின் கீழ் இருக்குதான். ஆனா இந்த ஆக்கின தீர்ப்பு எப்படி வந்ததுன்னா, ஒருவன் செய்த மீறுதல். ரோமர் 5:12 சொல்லுது, ஒருவனுடைய மீறுதல்னால தான் இந்த உலகத்துல பாவம் வந்தது, மரணம் வந்தது. இந்த பாவம் மரணம் என்ற இந்த காரியத்தினாலே நாம் தேவனிடத்திலே கிட்டி சேர முடியாத பிரிவு நிமித்தமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தது. அன்றைக்கு எப்படி அந்த ஆர்க் அல்லது அந்த பேழையை தேவன் உண்டு பண்ணினது போல இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இப்போ அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள வருகிறவர்கள் யாரோ, பேரை மாத்திரவங்க அல்ல, கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல, அவரை பத்தி தெரியும் என்று சொல்றவன் அல்ல, யாரெல்லாம் அவரை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்குள் வருகிறவன் எவனோ அவன் ரட்சிப்பை பெறுகிறான். இப்போ அந்த போட், அந்த கப்பல் பெரும் மழையும் காத்தையும் தடுக்கல. பெருமழையும் காற்றும் வந்தது. அதே போல ரட்சிப்புக்குள்ள கவனிங்க, உங்க பிரச்சனை உங்க சூழ்நிலையை தடுக்காது. ஆனா காற்று அடிக்கலாம், பெருவெள்ளம் வரலாம், அந்த மழையும் அந்த வெள்ளத்தையும் அந்த கப்பல் தடுத்து நிறுத்தல. அதே மாதிரி ரட்சிப்பு பெற்றதுனால உங்க பிரச்சனையை தடுத்து நிறுத்தாது. ஆனா அது உங்களை பாதிக்காது, அது உங்களை அழித்து போடாது. நீங்கள் அவருக்குள் இருக்கிறபடினால. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் குடும்பத்துக்கு ஏங்க இந்த பிரச்சனை வருது? இல்ல, வரும். எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறீர்களோ நீங்கள் அசைக்கப்படாது இருப்பீர்கள். நான் ரொம்ப கிட்டதாங்க இருக்கிறேன். ரட்சிப்பு ரொம்ப முக்கியமானது. நல்ல ஒரு ஆமென் சொல்லலாம். நாம் ஆவியா இருக்கிறோங்க. ஆவியா இருக்கிற நம்ம இந்த சரீரத்தை தேவன் பூமியில மண்ணிலிருந்து எடுத்தார். இந்த பூமியிலிருந்து மண்ணிலிருந்து எடுத்து இந்த சரீரத்தை கர்த்தர் உண்டாக்குனார். இந்த சரீரத்தை உண்டு பண்ணி நமக்கு பார்க்க, கேட்க, ருசிக்க, சுவைக்க, சிந்திக்க, தீர்மானிக்க இந்த மண்டை உள்ள ஒரு மூளையை வச்சு மனம் அல்லது ஆத்மா என்ற ஒரு பகுதியை கர்த்தர் கொடுத்தார். இந்த பிரெயின்ல இருந்து தான் எல்லாமே ரீசனிங், ஆராய்ந்து பார்க்கறது, சிந்திக்கிறது, எமோஷன், ஒருத்தர் அன்பு செலுத்துறது, எல்லாமே இந்த உலக பிரகாரமான அன்பு. சரிங்களா? இதெல்லாம் இந்த பிரெயின்ல இருந்து தான் வருது. நீங்க என்ன வெறுத்தா நான் வெறுக்கிறேன், நீங்க உங்களை அன்பு கொடுத்தா நான் அன்பு, மனுஷனுடைய அன்பு. ஸோ நமக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இந்த ஆவி உள்ள இருக்கு பாருங்க, அது அது செத்து போன ஒரு நிலைமையில இருக்கு உலகத்துல எல்லா மக்களும். அது தேவனை அறிஞ்சு கொள்ள முடியல. அவர் யார், எப்படிப்பட்டவர்னு தெரியல. ஆனா இந்த ரட்சிப்புல ஏற்பட்ட அனுபவம் என்னன்னா, கண்ணில் பார்க்காம இருந்தாலும் என் ஆவி தேவன் அறிஞ்சுக்கிச்சு. இப்போ எனக்கு பணமோ சிலையோ எதுவுமே தேவையில்லை. ரட்சிக்கப்பட்டவங்க தங்க மனதில் ஆராதிக்கல, ஆவியிலே தேவனை ஆராதிக்கல. அப்ப நீ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நிறைய போதனையை கேட்டிருக்கலாம், ஏன் உங்களுக்கு வசனத்துடைய அறிவு கூட இருக்கலாம். அதனால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ரட்சிப்பு என்பது கிறிஸ்துவுக்குள்ள வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு அனுபவம். அது அவர் ஆவியில பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம். அதை குறித்து எப்படி எழுதியிருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன். பழைய ஏற்பாடு தானே இந்த நோவாவினுடைய சம்பவம், அந்த பேழை சம்பவம். புதிய ஏற்பாட்டில் நமக்கு புரியறதுக்கு அந்த சம்பவத்தை வச்சு எழுதுறாங்க. நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அதாவது இந்த சம்பவம் எல்லாமே நம்ம ரட்சிப்பை விளங்கிக் கொள்றதுக்கு ஏதுவா சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரட்சிப்பு என்பது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப கடன், நான் கோயிலுக்கு வந்தேன், பாஸ்டர் ஜோம் பண்ணாரு, எல்லா கடனும் போயிடுச்சு, நாங்கள் குடும்பமாக கோயிலை சேர்ந்துட்டேன்றாங்க. சில பேர் சொல்றாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகலைங்க, கோயிலுக்கு வந்தோம், பாஸ்டர் ஜோம் பண்ணாரு,
கல்யாணம் ஆச்சு, நாங்க சபைக்கு வந்துட்டோம். ரொம்ப பெரிய கட்டியா, கேன்சர் இருந்தது. அங்கிருந்து ஒருத்தர் ஜெபம் பண்ணா சரியாயிடுச்சு. நாங்க கோயிலுக்கு சேர்ந்துட்டோம். ஐயா, இதெல்லாம் ரட்சிப்பு கிடையாது. இது தேவனோடு ஏற்பட்ட ஒரு என்கவுண்டர், ஒரு சந்திப்பு. ரட்சிப்பு என்பது உங்க உடலிலே ஏற்படுற சில தாக்கங்கள் அல்ல, இருதயத்திலே விசுவாசிக்கிற ஒரு காரியம். என்ன அது இருதயத்தில் சொன்னா, உள்ளே இருக்கக்கூடிய ஆவியிலே விசுவாசிப்பது. இருதயம் சொன்னா எப்படி நம்முடைய உடம்புல இருதயம் மைய பகுதியில் இருக்குதோ, அதே போல மனுஷனுடைய ஆள் தத்துவத்துல மைய பகுதி ஆவி. அதாவது உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனுஷன். செத்த பிறகு நம்ம என்ன சொல்றோம்? அவர் போயிட்டாரு. அப்ப இது பேர் என்ன? பாடி. அப்ப அந்த உள்ள இருக்கக்கூடிய மனுஷனுக்குள்ள ஒரு உயிர், அந்த ஜீவனை தேவன் கிறிஸ்துவை கொண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ அந்த ரட்சிப்பு எவ்வளவு ஒரு அற்புதமானது என்பதை விளங்குறதுக்கு தான் இந்த ஆர்க்கை நமக்கு ஒரு படம் மாதிரி காட்டி, அது உள்ள வந்தவங்க அந்த ஜட்ஜ்மெண்ட், யாரெல்லாம் அதுக்குள்ள வந்தாங்களோ மரணத்திலிருந்து ஜீவனை பெற்றார்கள். யாரெல்லாம் அந்த ஆர்க்குள்ள இல்லையோ, அந்த பேழைக்குள்ள இல்லையோ, மரணத்திலே அவர்கள் பிரவேசித்தார்கள், மரணம் உண்டானது. அப்போ யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள வரோமோ மரணத்திலிருந்து தப்பித்து நாம் ஜீவனை பெறுகிறோம். அந்த ஜீவன் கிறிஸ்துவோடு இருக்கக்கூடிய உறவு வந்துருச்சுன்னா, அருமையா நான் சொல்லுகிறேன், எல்லாமே வாழ்க்கை நன்மையாயிடும். ஒரு கோயிலுக்கு வந்திருக்கலாம், நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன், பைபிள்லாம் மனப்பாடமா தெரியும், அது போதாதுங்க. அவரோடு இருக்கிற உறவு, அந்த உறவு உண்மையாய் அந்த உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொண்டா உங்க ஆவி அந்த வார்த்தையை அறிஞ்சுக்கும். பாருங்க, இப்ப எனக்கு நிறைய தகவல்லாம் கிடைக்குது. என் மனசுல நான் கண்ணில் பார்க்குறேன், பிரச்சனை பார்க்குறேன், சில செய்தி கேட்குது, என் மனசு பாதிக்குது, நான் யோசிக்கிறேன். என் மனசுல நீங்களும் அப்படித்தானே யோசிக்கிறீங்க. சில காரியத்தை பார்க்குறீங்க, பாஸ் இல்லை, உங்க புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, உங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைங்களுக்கு சரியா அது நடக்கல, உடனே எது ஃபர்ஸ்ட் வேலை செய்து? மனசு வேலை செய்து யோசிக்கிறோம். பல காரியத்தை நம்ம யோசிக்கிறோம், அந்த மனதில் யோசிக்கிறோம். அப்ப அந்த மனதில் யோசிக்கிறது ஒரு பகுதி. ரட்சிப்பை பெற்ற பிறகு நல்லா கவனிங்க, சபை விட்டு சபை போல இறுதி ஆவி உயிர் பெறுது. இப்ப அந்த ஆவிக்குள்ள தேவனுடைய வசனம் வரணும்னா தேவனுடைய வெளிப்பாடு அல்லது தேவனோடு இருக்கிற உறவு. அப்ப அந்த உறவு பெற்ற பிறகு என்ன சொல்லணும்னா, நான் பார்க்க காரியத்தை வச்சு நான் பயப்பட மாட்டேன், காணப்படுகளை அல்ல. என் இருதயம் இந்த உலகத்திலே கண்ணால பார்க்க முடியாததை என் ஆவியில நான் பார்க்கிறேன். யார் மறந்தாலும் என மறக்காத ஒரு தேவன் இருக்கிறாரு. கடை இருக்குது, பிரச்சனை இருக்குது, என் கண்ணில் பார்த்தா அப்படி இருக்குது, ஆனா என் இருதயத்தில் ஒரு வெளிப்பாடு உண்டு. என்னை அழைத்தவர் நடுத்தருவில் விட மாட்டாரு. எனக்கு தெரியும் என் குறைவெல்லாம் நிறைவாக்குகிற ஒரு தேவன், எவ்வளவு வேணும் பொய்யே சொல்லாத ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். கவனிங்க, இது ஒரு சர்மன் கிடையாது, ஒரு பிரசங்கம் பண்ணல. நானு இருதயத்தில் கிடைக்கிற ஒரு அறிவுங்க, உள் கிடைக்கிற ஒரு ஞானம், மெய் ஞானம், உண்மையான ஒரு ஞானம், அல்லது உள்ளே கிடைக்கிற ஒரு விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங். பிரச்சனை 1000 இருக்கும், மனம் குழம்பும், ஆனா யாரெல்லாம் கிறிஸ்துக்குள்ள இருக்காங்களோ அவர்கள் அசைக்கப்படாது இருக்காங்க. ஏன்னா அது பெரிய மழை வருது, பெரிய வெள்ளம் வருது, ஊரே அழியுது, ஆனா உள்ள இருக்கிறவன் மட்டும் சாகல. காரணம் என்னன்னா, உள்ள இருக்கிறவன் நல்லவன்றதுனால அல்ல, உள்ள இருந்தது போட்டினால் அவங்க பாதுகாக்கப்பட்டார்கள். அதே போல நான் எப்போ கிறிஸ்துக்குள்ள வந்தனோ என்னால் அல்ல, இயேசுவால நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். So I tell you, you need God. உனக்கு தேவன் வேண்டும் ஐயா, உனக்கு ரட்சிப்பு வேணும் ஐயா. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், ஆனா இவரை தெரியாம போயிட்டேன். நாங்க அவரது போட்டுக்கிட்டே நின்றுட்டு நான் பார்த்துட்டேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்னா பிரோஜமா. கோயிலுக்கு போனேன், எனக்கு தெரியும், நிறைய பிரசங்கம் கேட்டேன், ஜூலியஸ் பாஸ்டர் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்னு சொன்னா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிடுமா? இருதயத்துல விசுவாசித்தோமா? கேட்டோமே அந்த வார்த்தையை வச்சு நல்லா கவனிங்க, வீட்டுக்கு போய் ஜெபிக்கணும். இங்க உங்களை நான் ஜெபிக்கிறதுக்கு கூட்டிட்டு வரல, நான் இப்ப சில காரியத்தை சொல்றேன். கேட்ட பிறகு வீட்டுக்கு போய் இந்த நல்லவரை தியானித்தால், இந்த வசனத்தை நீங்கள் நினைத்து கர்த்தரை துதித்தால், ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். அப்பொழுது நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்கள். அப்ப மாம்சத்திலே நடத்தப்படுகிறது என்னன்னா, என்னோட ஐம்புலன் உணர்வுகள் இதெல்லாம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஆனா ஆவியில நான் உயிர் பெற்ற பிறகு, வசனத்தை கேட்ட பிறகு, அது உள்ளே போகும்போது எப்படி மனசுல எனக்கு தோணுதோ அதே மாதிரி என் ஆவியில ஒரு சிந்தை, ஒரு யோசனை, ஆவியான சிந்தை வருது பாருங்க. அந்த சிந்தை தான் ஜீவனும் சமாதானம் தரும். எபிரேயர் 11 அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா
தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து கோடு போட்டங்க. தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அதன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். இப்போ ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஜனங்க எல்லாம் துன்மார்க்கமா வாழ்றாங்க. நீங்க நினைக்கிறீங்களா நோவா குடும்பம் ரொம்ப ஸ்பெஷல்னு? படிச்சு பாருங்க. அவங்க ஒன்றும் நல்ல ஒரு ஒழுக்கமா வாழ்ந்ததா நம்ம பார்க்க முடியல. பேழையிலேருந்து வெளியில வந்த பிறகு அவங்க எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்றதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அதனால அவங்க ரொம்ப நல்லவங்கன்றதுனால இல்லை. எல்லாம் கவனிக்கிறீங்களா? நம்ம மதத்தின் அடிப்படையில் நன்மையை பெறதுக்கு நம்மளுடைய பிஹேவியரை கொண்டு வந்து முன்ன நிறுத்துறோம். நம்ம நடத்தைய நான் எப்படியாவது இந்த ஒழுக்கமா வாழ்ந்து முடிய வெட்டி அப்படி பண்ணி இப்படி பண்ணி. கர்த்தர் சொல்றாரு, நீ ஒழுக்கமா வாழ்றது பின்னாடி. முதல்ல நான் செய்ததை விசுவாசிச்ச பிறகு நீ செய். நான் என்ன செய்தன்றதே நீ கண்டுக்காம நீ நான் பார்த்துக்கிறேன் நீ செய்றியே, நீ ஏன் தனியா சில காரியத்தை செய்து உன்னை வருத்தி உன்னை ஒழுக்கத்துக்குள்ள கொண்டு வந்து எப்படியாவது என்னுடைய நீதியை சம்பாதிக்க நீ தானம் தர்மம் நீயாவே செய்றியே, அது என்னுடைய பார்வையில வெறும் அழுக்கு கந்த. ஆனா நீ பாவியா இருக்க உனக்கு நான் என்ன செய்தேன் என்பதை நீ கேள்விப்பட்டு விசுவாசிச்சு அப்புறம் செய். நல்ல கிரிய பின்னாடி செய். ரட்சிப்பு கிடைத்த பிறகு. அப்படி நீ ரட்சிக்கப்பட்டு நீ நல்ல கிரியை செய்யும் போது பிஹேவியர் மாறுது. எப்படி மாறுதுன்னா, என் பிஹேவியர்லாம் நான் நீதிமான் அல்ல, அவருக்குள்ள இருக்கிறதுனால என்னுடைய நீதி மாறுகிறது. நான் அந்த நீதியை செய்கிறேன். நல்ல வாழ்க்கையை வாழறதுக்கு என்னை கொண்டு போகுது. என்னுடைய எண்ணங்களை மாற்றுகிறது. பரிசுத்தமான காரியத்தை செய்ய வைக்கிறது. அப்ப நான் முதல்ல எதை செய்யறேன்னா, அவர் என்ன செய்தாரோ அதை விசுவாசிப்பது. அப்ப இவனுடைய நீதி எப்படி விளங்குச்சுன்னு பாத்தீங்கன்னா, விசுவாசானா நோவா தேவனை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தினாலே அவனுக்கு நீதி உண்டாச்சான். ஒரு ஆமென் சொல்லுவோமே. அப்ப இன்னைக்கு ஒருவேளை உங்க நடத்தை சரியில்லை பாஸ்டர், நான் சரியில்லைன்னா இந்த இயேசுவை நீங்க விசுவாசித்தால், என் அன்பு மகனே மகளே, உன்னை மீட்பதற்காக தான் அவர் மனுஷனா வந்தார். இன்னைக்கு நீ இந்த வியாதியில இந்த கஷ்டத்துல துன்பத்துல வாழக்கூடாது என்பதற்காக அவர் இந்த சிலுவையில காயப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு ரத்தம் சிந்தி தன் உயிரே கொடுத்தாரே உனக்காக. நீ அதை நம்பி, ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அந்த விசுவாசம் உனக்கு நீதியை கொடுக்கும். கவனிங்க, அந்த நீதி என்ன பண்ணுதுன்னா உன்னை தண்டிக்க விடாது. அந்த நீதி என்ன சொல்லுதுன்னா உன்னை தண்டிக்க விடாது. யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்துட்டீங்களோ, ரோமர் 8:1 சொல்கிறது, உனக்கு தண்டனை இல்ல, உனக்கு ஆக்கின தீர்ப்பு இல்ல. இப்ப அதுதானே நீங்க விரும்புறீங்க. என் வாழ்க்கையில கர்மம் இருக்கக்கூடாது, தண்டனை இருக்கக்கூடாது, நாசமோசம் வரக்கூடாது, நல்லா வாழணும்னா முதலாவது நீங்க செய்ய வேண்டியது அவருக்குள்ள வரணும். கிறிஸ்துவ மதத்தில் இல்ல, பேர மாத்திக்கிறத பத்தி பேசல. இருதயத்திலே மனம் திரும்பி, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாரும் என்று உண்மையாய் தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு வாரும், நான் நம்புறேன், எனக்காக தான் நீங்க உயிரே கொடுத்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சொன்னா அந்த விசுவாசம் உன்னை கெட்டு போக விடாது. முதல் மனுஷன் கெட்டு போனா, முதல் மனுஷன் தேவனுடைய வார்த்தையை மீறினால் கெட்டு போனா, கெட்டு போன நீங்களும் நானும் எப்படி கெட்டு போக மாட்டோம் என்றால், அவர் எனக்காக மரித்து உயிரோடு எழுந்தார் என்று என் இருதயத்திலே விசுவாசிக்கும் பொழுது நான் கெட்டு போகாமல் ஜீவனை அடைகிறேன். அப்ப விசுவாசம் என்பது ஒரு ஆவி. அல்லேலூயா சொல்லுவோமே. ஏதோ வசனத்தை எடுத்து மனப்பாடம் பண்ணி 1 பேதுரு 32:24 நான் சுகமானேன் சுகமானேன் அல்லேலூயானா உங்களுக்கு சுகம் வந்துடும்னது எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் அப்படிலாம் வரதில்லை. Not memorizing the scripture and saying over and over and picking up a few verses from the Bible and confessing 100 times, actually nothing will happen. You may be strengthened in your mind. வசனத்தை எடுத்து அது அங்கங்க பொறுக்கி ஒரு 100 தடவை சொல்லிட்டா உங்க மனசுல வேணா கொஞ்சம் திடம் வரும். 1000 பலி ஸ்தோத்திர பலி புத்த வாங்கி வச்சுக்கிறது. கண்மலையே ஸ்தோத்திரம், பிளவுண்ட மலையே ஸ்தோத்திரம், புகலிடமே ஸ்தோத்திரம், அடைக்கலமே ஸ்தோத்திரம். நாங்க கூட கத்தோலிக்க கோயில் இருக்கும்போது அச்சிஸ்ட் அந்தோனியாரே, அச்சிஸ்ட பலவானே, சவேரியாரே, அதே மாதிரி தான் உங்க ஜபம். ஸ்தோத்திரம் எங்க இருந்து வரணும்? புக்கை பார்த்தா உள்ளத்துல என் தேவன் செய்த நன்மையை நான் நினைக்கும் பொழுது என் உதடு சும்மா துதிக்காது.
என் இருதயம், என் ஆவி கர்த்தரை துதிக்கும். என்ன அறியாமலே நாம் பணிந்து குனிய வைக்குது. காரணம் என்றால் என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்ற ஆவியில நான் உணரும் பொழுது. ஒரு ஜபம் இல்ல, ஒரு பிரசங்கம், ஏதோ ஒரு கோயிலுக்கு வருது கஷ்டம் நமக்கு. சில பேர் சோம்பேறி கிறிஸ்தவர்கள் வர முடியல, நல்லா சோத்தை தின்னுட்டு தூங்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை. கேட்டு பாருங்க, அவங்களுக்கு டைம் இல்லையா. ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்னடா பாஸ்டர் திட்டுறாருன்னு. கோயிலுக்கு வந்துட்டா எல்லாம் நல்லா நடந்துரும் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் கேட்டு பாருங்களேன், 2 வாரம் வந்தா ஒண்ணுமே நடக்கல. இல்ல இந்த சேர்ல ஏதாவது மேஜிக் இருக்கா, இல்ல இந்த பில்டிங்ல ஏதாவது இருக்குதா? வந்தது ரைட்டு, வந்து கேட்டோமா, புரிஞ்சுதா, கவனிச்சோமா, கோட்டு வாய் விட்டோமா, தூங்கணுமா? நான் பாட்டு பிரசங்கம் நீ ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தா அது எப்படிங்க உங்க வாழ்க்கையில் நன்மை நடக்கும்? ஒரு ஆசை வேணாமா, ஒரு விருப்பம் வேணாமா? எவ்வளவு நாள் இந்த கஷ்டத்துல வாழறது, எவ்வளவு நாள் இந்த துன்பத்துல வாழறது? என் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா உழைக்கிறீங்க, ஓடுறீங்க, கஷ்டப்படுறீங்க, அந்த பணம் உன்னை வாழ வச்சுதான். எனக்கு அருமையானவர்களே, குடும்பம் பார்த்து வீட்டுக்காக நாளுக்கு நாள் கஷ்டப்பட்டீங்களே, பாருங்க ஒரு நாள் நீங்க தனியா நிப்பீங்க. ஆனா என் கர்த்தருக்காக நீங்க வாழ்ந்து பாருங்க, உன்னை சுற்றின உன் பிள்ளைங்க ஒளியோ மறு கண்ணு மாதிரி நிக்கும். ஐயா இப்ப அப்படி இல்லைங்கய்யா, எங்க குடும்பத்துல என் பிள்ளைங்க சரியில்லை, பரவாயில்ல, இப்ப இப்படி இருக்கும். ஆனா நாளைக்கு நீ பாரு, உன் பிள்ளைங்க ஒரு நாளும் கெட்டு போகாது, கெட்டு போகாது. கர்த்தரை தேடுகிற மனுஷனே, மனுஷியே சொல்லுகிறேன், உன் பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள். அப்ப நான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு இடம் கொடுங்க, தேடுங்க, seek him diligently. உண்மை உள்ள இருதயத்தை தேடுங்கள். பிரசங்க கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு பைபிள ஒரு ஓரமா வச்சுட்டு அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தூசியை தட்டிட்டு எடுத்துட்டு வர்றது. சில பேர் அது கூட எடுத்துட்டு வர்றது கிடையாது. கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி புடவை, எந்த புடவை கட்டுறது, என்ன பண்றது, அதுக்குள்ள ஒரு கவனம், எப்படி மேக்கப் போடுறது அது கொஞ்சம் பார்த்துக்கிறது, எல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே நடக்கும்போது பூமிக்கும் வலிக்காம நடந்து வர்றது. எதுக்கு வரும்? வார்த்தையை கவனிக்கிறோமா? எனக்காக உனக்காக ஒருத்தர் அடிக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து காரி துப்பப்பட்டு அவமானம் அடைஞ்சவரா, நிந்தை அடைஞ்சு இவ்வளவு பெரிய அவர் ரட்சிப்பை இலவசமா கொடுத்துட்டு அதோட வேல்யூவே தெரியாம நம்ம வாழ்ந்தோம்னா எப்படிங்க நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகும்? ஐயா பணம் இல்லைங்க ஆசீர்வாதம், குடும்பம் அல்ல ஆசீர்வாதம், அவரோடு இருக்கிற உறவு தாங்க ஆசீர்வாதம். அந்த உறவு தாங்க உங்க குடும்பத்தை பலப்படுத்தும், அந்த உறவு தாங்க உங்க வீட்டுக்கு பணத்தை கொண்டு வரும். அப்ப நான் என்ன பண்ணணுங்க? நான் உழைச்சி கஷ்டப்பட்டு மாடா தேஞ்சு ஓடா தேயறதா? இல்ல அவர் சொல்றாரு, நீ எல்லாம் இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு முதலாவது என் ராஜ்யம் எப்படி செயல்படுதுன்னு பாரு, என் நீதியை பாரு. என் ராஜ்யத்தை நீதியை தென்னா இதெல்லாம் உனக்கு தானா கூட கொடுக்கப்படும். So what I am doing here, நான் என்ன பண்றேன்? அந்த ராஜ்யத்தை குறித்து உனக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ராஜ்யம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்ட, என்னைக்கு அவரை விசுவாசித்து அவர்களுக்குள்ள வந்ததுனால இப்ப பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், துன்பம் இருக்கலாம், அதோட நீங்க எஸ்என்ஜி ஒன்னாயிட்டு ஐயோ நான் இப்படி இருக்கேன்னு சொல்லாம உள்ள பார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மீட்கப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தால் என விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. ஆகவே உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவனா என் மனசை மாத்தி சொல்றேன், பிரச்சனையே நீ எம்மாத்திரம், சூழ்நிலையே நீ எம்மாத்திரம், என் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்ப நோவாவின் நீதி எதில வெளிப்பட்டதுன்னா, not because his behavior and his family. You think this family people were upright people? No. ஒழுக்கமானவங்க கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஏன் கர்த்தர் அவங்களை தண்டிக்கல? அவங்களை தண்டிச்சிருக்கணுமே, ஏன் தண்டிக்கல? விசுவாசம், விசுவாசிச்சான். அதுதான் அவனுக்கு தண்டனை தப்பித்துக் கொள்ளும்படி ஒரு நீதியை அவனுக்கு கொடுத்தது. இன்னைக்கு அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு, தண்டனை தப்பிக்கிறதுக்கு முடிய வெட்டலாமா, சட்டையை மாத்தலாமா, ஏழைக்கு உணவு கொடுக்கலாமா, தானம் பண்ணலாமா, உருளலாமா, பெறலாமா நினைக்கிறியே? நான் சொல்றேன், அவர் செய்ததை விசுவாசித்தால் இந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆக்கின தீர்ப்பு இல்லை.
இப்ப பிரச்சனை வராதா? வந்ததே, கடல் கொந்தளிச்சதே, காற்று அடித்ததே, போட்டு முழுகல. நான் சொல்றேன், கிறிஸ்துக்குள்ள வந்தா பிரச்சனை வரும், வியாதிகள் வரலாம், துன்பங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம். அது ஒரு நாளும் ஜெயிக்காது. எனக்கு கொஞ்சம் கவனிங்க. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு நோக்கத்தை வச்சுதான் உன்னை ரட்சித்திருக்கிறார். அந்த நோக்கம் முடிகிற வரைக்கும் உனக்கு என்ன மாதிரி வியாதி வந்தாலும் அது உன்னை சாகடிக்க முடியாது. எவ்வளவு பணக்குறை வந்தாலும் அவர் திட்டத்தை நிறைவேற்றாம நீ இந்த உலகத்தை விட்டு போக மாட்ட. அவர் சித்தத்தை செய்யணும் நீ இறங்கிட்டீனா, கர்த்தர் சொல்றார், உன்னை எவனும் தொடவே முடியாது. அதனால பரிசுத்தவான்கள் அநேக கடுமையான பாதையில போனாங்க. ஆனாலும் தேவன் நியமித்ததை செய்து முடிக்கும் வரை ஒருவனும் தொட முடியல. அதை முடிச்ச பிறகு சொன்னார்கள், ஓட்டத்தை முடித்தேன். ஆமென். அதனால நமக்கு ஒரு ஜர்னி, நமக்கெல்லாம் ஒரு பிரயாணம். we are in the journey. ஹலோ, சில ரயில்வேஸ்ல நான் வேலை பண்ணியிருந்தேன். கவனிங்க, எனக்கு ஆல் ஓவர் இந்தியா பாஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்தியா எல்லா பாகத்துக்கும் நான் போயிருக்கேன். 4 நாள் ட்ரெயின்ல டிராவல் பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அதே ஊருக்கு நடுவில் இறங்குறவங்க இருப்பாங்க. 2 நாள்ல இறங்குறோம். உங்களுக்கு தெரியுமா, அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. நம்ம தனியார் நீங்க இருக்க, நான் போய் பிடிச்சிட்டு வரேன்னுவான். வீட்டில் எப்படி இருந்தான்னு தெரியாது, அந்த ட்ரெயின்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க பாருங்க. அந்த 2 டேஸ்ல 3 டேஸ்ல ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அவன் சாப்பாடு நம்ம கொடுக்குறது, இவன் கொடுக்குறது, அப்படிதான் ஏமாத்தி செயின் எல்லாம் எடுத்துட்டாங்க. இவன் வந்து அந்த ட்ரெயின்ல ஒன்று ஃபுட்டை கொடுக்குறது, மயக்காட்சி வந்து நகையெல்லாம் கைட்டான். அதாவது அது ஒரு நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளோ நம்புவாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த ஸ்டேஷன் வரதுங்க பாருங்க, ஹைதராபாத் போது அவன் இறங்கிடுவான், கல்கட்டா வரும்போது அவன் இறங்கிடுவான், சில்குரிக்கு போகிறவன் அங்கே போய் இறங்குவான். அந்த மாதிரி தான் குடும்பம். நீங்கள் 10 வயசாச்சு 12 வயசாச்சு ஸ்கூல் போனீங்க, திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தரை கட்டி வச்சுட்டாங்க, புருஷன். இப்போ 2 பேரும் ஒன்றா போகிறீங்க, ட்ராவல் பண்ணிட்டு பார்த்தா திடீர்னு 2 குழந்தை ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. இப்படியே போயிட்டே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா ஒன்று இறங்கிடும். ஐயா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். 6 பேர் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் இறங்கிட்டான், டிக்கெட் வாங்கிட்டான். நீயும் ஒரு நாள் டிக்கெட் வாங்குவேன், நானும் ஒரு நாள் டிக்கெட் வாங்கி கண்டிப்பாக இங்கிருந்து போகணும். நான் கேட்குறேன், எங்கே போகிறேன்? எங்கே போகிற? முடிவு என்ன? தேடுறீங்களா? அவரை நீங்க அறிந்திருக்கிறீர்களா? அவரோட உறவு உண்டா? ரட்சகரை அறிந்து கொண்டீர்களா? தைரியமா சொல்ல முடியுமா, ராஜாவை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லி? நான் ஏதோ மதத்தை பேசல, உனக்காக உயிரை கொடுத்தவரை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உனக்காக ஜீவனை கொடுத்தவரை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே அன்புக்கு தகுதி ஒருத்தர் இருப்பாரானால் என் இயேசு மட்டுமே. அதுதான் வேதம் சொல்றது, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவாயாக. என் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரிடத்தில் அன்பு கூறுங்கள். Let God speak to you. தேவன் உங்களோடு பேசட்டும். நோவாவின் காரியத்தை பேதுரு எப்படி எழுதுறாருன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க, இங்க நம்ம பார்த்தோம், அந்த நீதி எப்படி உண்டாச்சுன்னா விசுவாசத்துல அந்த நீதி கிடைச்சதுனால தான் அன்னைக்கு அவங்களுக்கு ஆக்கின வரலன்னு போட்டிருக்கு. சரி, இப்ப பாருங்க எப்படி வேதம் சொல்லுது பாருங்க, படம் காட்டுது பாருங்க. இப்ப பாருங்க, என் கூட தான் வரீங்களா? எல்லாரும் பஸ்ல தானே இருக்கீங்க. சில பேர் இறங்கிட்டு இருப்பான், திடீர்னு மாதவரம் போயிட்டு இருப்பாங்க. இங்கிருந்து, ஐயா எங்கேயும் போயிடாதீங்க, சேத்பட் போயிடாத, எக்மூர் போயிடாத, செந்தாரிப்பேட்டை போயிடாத, அகாப்பா சிட்டி சர்ச் உள்ளே இருங்க, என் கூடவே இருங்க, கவனமா கவனிங்க, சீக்கிரமா சுக வாழ்வு துளுத்துரும். கோயிலுக்கு போறது, அங்க இருந்து பாஸ்டர் இருக்கிறாராம், அவர் ஜெபம் பண்ணா சரியாயிடுமா, அந்த கோட்டை எடுத்து அப்படியே விசிறி அடிப்பாராம், உடனே எல்லாரும் கீழே உழுதும் பெறல்தும் குச்சி குச்சின்றது. என்னது இது? என்னங்க, எனக்கு புரியவே மாட்டேன். இங்கிருந்து குச்சி 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 நான் கடைசி சாருக்கு போயிடுறது. அதை பிடிக்கிறது 2 பேர் வேணும். கேட்டா வல்லமையில நிறைஞ்சிட்டாராம். வல்லமையில நிறைஞ்சு என்னைக்காவது உருப்படியா வாழ்க்கையில ஏதாவது செய்திருக்கோமா? கஷ்டமா இருக்கு சில நேரத்துல. ஊர் கதையெல்லாம் போட்டு வாயில போட்டு மெல்றது. அவன் இப்படி, இவன் இப்படி, பைபிள் ஒண்டி இவ்வளவு பெருசு கையில வச்சுக்கிறது.
பாரு அப்படியே கண்ணை மூடிட்டே போகுது. பஸ் வந்தால் கூட ஆரன் அடிச்சா கூட கேட்டால் அப்படியே ஸ்தோத்திர பலியிட்டே போகிறாங்கண்ணா. இந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் விட்டுடணும். ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியாக ஒழுங்காக வாழ்ந்தோம்னா கர்த்தர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பார். My God never required actor and actress. கர்த்தருக்கு நடிகன வேணாம், நடிகையும் வேணாம். கர்த்தருக்கு தேவை விசுவாசி. இப்பதான் கை தட்டணும். இந்த மாதிரி நடிகை எல்லாம் கூட்டு வந்து பாதி தூரம் போயிட்டாங்க, அவங்க காணாம போயிட்டாங்க. ஒரு நடிகனை கொண்டு வந்தா இயேசுவே பத்தி பேசினா இப்ப திடீர்னு வேற ஒன்று பேசிட்டு இருக்கான். Why you are giving place to them? எதுக்குங்க அந்த கொண்டு வந்து புல்பிட்ல ஏத்துறீங்க? உட்கார்ட்டாங்க, உட்கார்ந்து கேட்கட்டும் வசனத்தை. ஒரு அதிகாரி வந்தாலும் உடனே கூட்டு வந்து மேல நிறுத்தி சாட்சி கொடுங்க, ஒரு பாட்டு கொடுங்க, அவர் அங்க உட்காரட்டும், வசனத்தை கேட்கட்டும். வசனத்தை போதிக்கத்தான் கர்த்தர் சபையை வச்சு என்ன இங்க வச்சது. காரணம் என்னன்னா, உங்களுக்கு நான் வார்த்தையை சொல்லும்படி. ஏதோ நான் மேஜிக் வேலை காட்டுறதுல வாங்க வாங்க எல்லாம் வாங்க கை வச்சு ஜெபம் பண்ற எல்லாம் சரியாயிடும், ராத்திரி முழுவதும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி வந்து இதெல்லாம் நான் சொல்றது இல்லை. உங்களுக்கும் தேவனுக்கு உறவை சொல்றேன். அவர் உங்கள் தகப்பன், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். பிள்ளைகள் ஆனால் அவரோடு கூட நீங்கள் உடன் சுதந்திரவாளிகள். You have an inheritance. உங்களுக்கும் பங்கு இருக்குது. படிக்கலாமா? 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். அங்க பாருங்க பேதுரு எப்படி சொல்றான்னு பார்க்கலாம். இங்க எபிரேயர் புத்தகத்தில் எழுதின நோவா பேழை பத்தி இப்படி சொன்னாரு. இப்போ பார்க்கலாம் 1 பேதுரு புத்தகம். சந்தோஷமா இருக்கீங்களா? பார்க்கலாம், நல்ல கவனிங்க. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். யாரெல்லாம் விசுவாசிச்சு கீழ்ப்படிஞ்சாங்களோ அந்த 8 பேர் மட்டும்தான் அந்த பேழையில பாதுகாக்கப்பட்டாங்க. அதில் மிருகங்கள் எல்லாமே இருந்தது, ஒவ்வொரு ஜோடி எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் விசுவாசம். இங்கே பேதுரு எழுதும்போது கீழ்ப்படிதலை குறித்து பேசுகிறார். முதல்ல வேத வாக்கியம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்றார், நீ நல்லா இருக்கணும்னா நான் சொன்ன வார்த்தையெல்லாம் கேட்டு அதன்படி செய்தால், கீழ்ப்படிந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேனார். அப்போ என்னை பொறுத்தது எல்லாம் கவனிக்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கையில் கர்த்தர் சொல்றாரு, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தால் நீ ஆசீர்வாதத்தை பெறுவேன். புதிய ஏற்பாடு வரும்போது நான் செய்ததை விசுவாசித்தால் நீ, ஏன் அப்படி பண்ணாருன்னா முன்னாடி கொடுத்தாரு. நீங்க இல்லைன்னா நீங்கள் நானும் சாதாரண ஆள் கிடையாது. நீங்க எதுக்கு ஆண்டவரே நாங்களே முடிச்சிருவோன்னு சொல்ற ஆள் தான். வழக்கமா நம்ம அப்படிதான், வீட்டில் கூட சரி அதை சரி இரு நீ நான் பண்றேன். நம்ம புத்தி அப்படி, நம்ம தெரியாகட்டி கூட செய்வோம், தெரியாதுன்னு சொல்ல மாட்டோம். நான் சில நேரத்தில் வண்டி எடுத்துன்னு போவோம் பாருங்க, அந்த ஊருக்கு போயிட்டு உள்ளே போயிட்டேன்னா கூகுள் மேப்பில் சரியாக காட்டாது. சரி இது எங்கே போனோம்னா தெரியலன்னா தெரியலன்னு சொல்ல மாட்டான். அப்போயே எனக்கு தெரியும் உனக்கு தெரியாதுன்னு. அப்புறம் இப்போ ஞாபகம் வந்துடுச்சான், நீங்கள் நேராக போய் ரைட்டில் திரும்பி அப்படி போங்களேன் வந்துடணும். போனால் ஒன்றுமே இருக்காது, முள்ளுக்காடு இருக்கும். தெரியலன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது. அதனால் கர்த்தருக்கு நல்லா தெரியும் நம்மளை திருட்டு புத்தி, நம்ம புத்தி, நம்மளுடைய ஆட்டிடியூட் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால முதல்ல பாலை உங்க கையிலே கொடுத்தா நீ செய் பார்க்கலாங்க. இல்லைன்னா நான் செய்திருப்பேன், நீ ஏன் ஆண்டவரே வந்து இவ்வளோ பெரிய பாடுபட்டு அவமானம் பண்ணும், அப்பா நானே செய்திருப்பேன். சரி செய்யின்னு கொடுத்தா முடியலன்னு முடிவு வந்துட்டோம். செய்து பார்த்தோம் ஒன்றும் உருப்படல. கால நிறைவேறும் பொழுது கர்த்தர் வந்தார். நீயும் நானும் செய்ய முடியாததை, நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை தேவனே செய்யும்படி அவர் அன்பெல்லாம் விவரிச்சு சொல்ல இங்க இருந்து தலையிலிருந்து கால் வரைக்கும் கூஸ் பம்ப் ஆயிடணும், முடியெல்லாம் கூச்சரிச்சு நிக்கணும். உனக்கு யார் செய்திருக்கா? இந்த மாதிரி உங்க அப்பா செய்வானா, உங்க அம்மா செய்வானா, உங்க புருஷன் செய்வானா, மனைவி செய்வானா? யாரும் செய்யாதது இவர் செய்தார். நமக்காக கொண்டு போய் எவனா ஒருத்த நடுவில் நின்று அடி வாங்குவானா? உங்களுக்காக யாராவது முன்ன நிற்பாங்களா? ஒரு கடன் வாங்குறேன்னு வை, பேங்க்ல ஷூரிட்டிக்கு போய் பாருங்க. கவர்மெண்ட்ல ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டான், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கையெழுத்து போடணும்னு சொல்லிட்டு நீங்க போய் கேட்டு பாருங்க. இல்லைங்க அதெல்லாம் நான் செய்ய முடியாது, அதுக்கே வர முடியாது, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்ம எவனையோ நம்ப சொல்லுங்க, என்ன அப்படியே முன்னுக்குறீங்க? அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம். கரெக்டா?
அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்க, ஒரு பொண்ணுக்கு ஷூரிட்டி தேவைப்படுது, ஸ்டெஃபிக்கு தேவைப்படுது. யாருமே முன்ன வர்றது இல்ல. ஆனா அவர் வந்தாரே, என் இடத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு பதிலா நான் காரி துப்ப வேண்டிய இடத்துல, அடிக்கப்பட வேண்டிய இடத்துல என்னை அப்படி தள்ளிட்டு அவர் நடுவுல வந்து எல்லாத்தையும் தன் மேல ஏத்துக்கிட்டு என்னை மீட்டெடுத்த அந்த அன்பு எவ்வளவு பெருசுங்க. அவர் சொல்றாரு, முதல் மனுஷன் கீழ்ப்படியில, ஆனா இங்க கீழ்ப்படிந்ததுனால இவங்க அதுல இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. அப்ப ரட்சிப்பு என்பது விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, கீழ்ப்படியில காட்டுது. அதற்கு ஒப்பனையான ஞானம். அப்ப எதை பத்தி கீழ்ப்படியில, எதை பற்றி சொல்லும்போது 21வது வசனம் அது என்னன்னா, சிமிலரா அது போல ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதினாலே ரட்சிக்கப்படுகிறது. ஞானஸ்நானம் கொடுக்கும்போது இது நிறைய பேர் இந்த வசனத்தை எடுத்து படிச்சு சொல்லுவாங்க. கவனிங்க, நம்ம ஞானஸ்நானம் எடுக்க போறோம், என்னன்னே தெரியாது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஞானஸ்நானம்னா கிறிஸ்துவனா மாறதுக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறேன். இல்லை, கிறிஸ்துவனா ஆன பிறகு செய்யறது. அது என்னன்னா, ஞானஸ்நானம் என்னன்னா மாம்ச அழுக்கை நீக்குதலாயிரம். போய் அந்த குளியல் கிடையாது, ஸ்நானம் கிடையாது, முழுதல் கிடையாது. அது உலக பிரகாரமான ஒரு ஒரு உள்ள மூழ்கி எழுந்திருக்கிறது கிடையாது. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னா, இயேசு சிலுவையில் மரிக்கும் பொழுது நானும் மரித்தேன், அவர் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது நானும் அடக்கம் செய்யப்பட்டேன், உயிரோடு எழுந்த பொழுது நானும் உயிரோடு எழுப்பப்பட்டேன். அப்போ தண்ணி உள்ள போய் நின்றுக்கிட்டு அந்த விசுவாசி ஓப்பனா டிக்ளேர் பண்றார், ஜனங்க மத்தியில சொல்றாரு, பாருங்க எனக்கு என்ன நடந்ததுன்னா, இயேசு சிலுவையில் மரித்த பொழுது நானும் மரித்தேன், அவர் அடக்க செய்யப்பட்ட போது நானும் அடக்க செய்யப்பட்டேன்னு தண்ணி உள்ள போயிட்டு வெளியில வரும்போது சொல்றாரு, அவர் எப்படி உயிர் தெழுந்தாரோ அதே போல நானும் உயிரோடு எழுப்பப்பட்டேன். இப்ப எழுப்பப்பட்டு உன்னதங்களில் அவரோடு கூட நீங்கள் உட்கார பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். சொல்லலாம், பிரதர் என்னுடைய பிஹேவியர் இஸ் நாட் ரைட், என்ன எப்படி நான் நீதியா பார்க்கறது? பாவியா இருக்கும் போது தான் நீங்க அவருக்குள்ள வந்தீங்க. அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுமே. யாரும் நீதிமானா இருக்கும்போது ரட்சிக்கப்படல, பாவியா இருக்கும்போது தான் ரட்சிக்கப்பட்டோம். யாராவது நீதியா இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டீங்களா, பாவியா இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டீங்களா? காது வீட்டுல கொஞ்சம் சத்தமா சொல்ல, நல்லதா போச்சு. இப்போ நாம் தேவனுடைய பார்வையிலே அழுக்கும் கந்தயமாய் இருந்தோம், பாவியாய் இருக்கும்போது இப்போ அவருக்குள்ள வச்சாரு. நம்மளால செய்ய முடியாது. அதனால இன்னைக்கு எல்லாம் கேளுங்க, யூ நீட் காட். உனக்கு தேவன் வேண்டும். ரட்சிப்பை பெறணும்னா உனக்கு இயேசு வேணும். நீங்களாகவே செய்ய முடிஞ்சிருந்தா பரவாயில்ல, கர்த்தர் தான் முதல்ல உங்ககிட்ட கொடுத்தா நீ செய் பார்க்கலாம். எல்லாம் பண்ணாங்க, சட்டியை மாற்றினாங்க, உடம்ப மாற்றினாங்க, குளிச்சாங்க, வெண்கல பாத்திரம் ஒன்று இருந்தது அதில் காலை கழுவுனாங்க, அப்புறம் சாம்பலை தெளிச்சாங்க, கழுவுனாங்க, ஸ்நானம் எடுத்தாங்க, பலி கொடுத்தாங்க, ரத்தம் சிந்தினாங்க, எக்காலம் ஊதுனாங்க, என்ன மோளம் அடிச்சாங்க, நாதஸ்வரம் ஊதுனாங்க. அடுத்த வருஷம் பார்த்தா திரும்ப அதுக்கே வந்துட்டான். ஏடா போன வருஷம் எல்லாம் பண்ணி ஏன் இந்த வருஷம் வந்தேன்னா, இல்லை நான் பாவின்னு எனக்கு தெரியுதுன்றான். அப்போ ஒவ்வொருத்தரும் கோயிலுக்கு வரும்போது பாவி என்ற எண்ணத்தோட வந்தாங்க. திரும்ப போகும்போது பாவத்தை கழுவப்பட்டவர்களா விடுதலையானவர்களா போல அடுத்த வருஷம் வந்தாங்க. அது என்னென்றால் பாவத்தை நினைவு கூர்ந்தார்கள். ஆனால் இவர் காதுள்ளவன் கேளுங்கள், இவரோ ஒரே தரம் பலியானதினாலே இனி நீங்கள் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பரிசுத்தமாகி விட்டீர்கள். So your ID in Christ. உங்களுடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள். நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. உள்ள இருந்தா அவருக்குள்ள இருந்தா பிஹேவியர் மாறும். எல்லாம் சொல்லுங்க. வெளியில இருந்து பிஹேவியரை மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா நீ உருப்பிட்டு வர மாட்டேன். அவருக்குள்ள வந்தீங்கன்னா உன் பிஹேவியர் மாறும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமே. அவருக்குள்ள வந்த உடனே நீங்களும் அவரும் ஒன்னாயிட்டீங்க. யூ பிகம் ஒன் இன் ஸ்பிரிட். இப்போ அவருக்குள்ள வரும்போது உங்களால பழைய வாழ்க்கை செய்ய முடியாது. யாருக்கு தெரியுமா? உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்க. ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் பல விதமா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காங்க. குழந்தையே இல்லை, குழந்தை பார்த்துட்டோம், கர்த்தர்கிட்ட வந்தேன், ஜெபம் பண்ணாரு, அதனால வீடு இல்லாமல் இருந்தேன், என் பயங்கர கடன், ஆனால் இப்போ கர்த்தர் கொஞ்சம் பணம்லாம் கொடுத்து வசதியாக வச்சுட்டாரு, ஞானஸ்நானம். இவங்கெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றதில்லை. இது ரட்சிப்பு கிடையாது.
ராத்திரி படுத்து நேர்ந்தனா பட்டுன்னு ஒரு லைட் அடிச்சது, அதுவும் கிடையாது. இதெல்லாம் தேவனுடைய தொடுதல். சொல்லுங்க. அவர் தொட்டு சபை கொண்டு வந்தார்ல, இப்ப கேட்டுட்டு இருதயத்துல விசுவாசிக்கணும். இதுக்கு முன்னாடி என்னால கேட்டா புரியல, இப்போ அவர் தொட்டதுனால வசனம் எனக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி கோயில்ல உட்கார்ந்தா தூக்கம் வருது, ஆனா தேவன் தொட்ட பிறகு எனக்கு உள்ள வந்த பிறகு குழந்தைக்கு எப்படி பசி எடுத்த பால் மேல ஆசையா இருக்குதோ அது மாதிரி உள்ள வரும்போதெல்லாம் எனக்கு வசனத்து மேல ஆசையா வருது. இப்ப நான் வசனத்தை கேட்கும் போது அடுத்த ஸ்டெப் என்னன்னா, நான் இருதயத்துல விசுவாசிக்கிறேன். இருதயத்துல என்ன விசுவாசிக்கிறேன்னா, ஆஹா காரியம் எப்படி இருக்கிறதா, என் பாவத்தை ஒருத்தர் சுமந்து இருக்கிறார், இப்ப நான் வெளியில இல்ல அவருக்குள் இருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லும் போது கேட்கும் போது இருதயத்திலே நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அப்ப faith cometh by hearing, விசுவாசம் கேள்வினால் வரும். எப்படின்னு சொல்றேன் கவனி. ஆண்டவரே 1 Peter 2:24 நான் சுகமானேன். இங்க இருந்து பாஸ்டர் சொல்றார் இயேசுவின் தழும்புகளால் குணமா, அதனால விசுவாசம் வராது. ஓ அப்படியா? கேட்ட பிறகு வீட்டுக்கு போய் பிரச்சனை இருந்தாலும் ஆவியானவரே நீ கேட்ட வசனத்தை நான் நம்புறேன், இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின் போது உள்ள ஆவியானவர் உங்க ஆவியோட இணைந்து அவர் ஆவியில உங்ககிட்ட சொல்றார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப அந்த வார்த்தை கேட்கறீங்க பாருங்க, உள்ளே இருந்து வரக்கூடிய வார்த்தையை காதுல கேட்ட உடனே அந்த வார்த்தை ஆவியா இருக்குது, அந்த விசுவாசம் ஆவியா இருக்குது. இப்ப அந்த விசுவாசம் உள்ள வந்தவொடனே அது என்ன சொல்லுதுன்னா, 1008 பிரச்சனை இருந்தாலும் விசுவாச ஆவி உள்ளவர்களா நீங்க பேசும்போது மலையே இருந்தாலும் அது பெயர்ந்து சமுத்திரத்துல போ. அதனாலதான் சொல்றேன், இங்க வந்து அப்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபம் பண்றதுக்கு இல்ல, எப்படி ஜெபிக்கிறது கத்து கொடுத்துனுக்கிறேன். வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணு. கோயில போனா எங்க ஐயா 1 மணி நேரம் நாங்க ஜெபம் பண்ணுவோம், அப்புறமா நான் பிரசங்கம் பண்ண, அப்படி கிடையாது. இங்க 1 மணி நேரம் வேஸ்ட் ஜெபம், வேதத்தை அறியாத ஜெபம், அருவருப்பான ஜெபம். ஆனால் வேதத்தை அறிந்த பிறகு இவர் எவ்வளவு நல்லவர் என்று தெரிந்து விசுவாசத்துல ஜெபிக்கிறீங்க பாருங்க, அந்த ஜெபம் வல்லமையான ஜெபம். அப்ப முதல் டெஸ்டே நமக்கு எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து நீங்க கோயிலுக்கு போறதெல்லாம் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. பக்கத்தால பாசல இதுல வேற சொல்றது, கோயில் போறதுக்கு என்ன கஷ்டம் தெரியுமா சிஸ்டர், ஒரே போராட்டம், பேய் விட மாட்டான். இது தாங்க அப்பட்ட நெய் போய். இந்த மாதிரி சோம்பேறி தினமா இருந்துகிட்டு வசதிப்பட்டா வர்றது, வசதிப்படாம வர்றது இல்லை. கேட்டா ஒரு காரணம் சொல்லுவாங்க, விசுவாச போராட்டம் பொய் 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 பொய். அதே ஒரு கல்யாணம் 3 மணிக்கு வச்சுருந்தா உன்னால 2:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் பண்ணி இங்க ஒரு கம்மல் இங்க ஒரு மாட்டல் போட்டுக்கிட்டு உன்னால போக முடியுது. காது குத்து விழாவுக்கு அந்த 5:30 மணிக்கு செங்கல்பட்டுல வச்சா இங்க 3 மணிக்கு பஸ் பிடிச்சி போறது தெரியுது. பக்கத்துல இருக்குது கோயில், வர்றதுக்கு பிடிக்கல, தூக்கம் வருது, டிசைர் இல்லை. நீங்க நினைக்கல நான் உங்களை தேடி வந்து வா மகளே ஏன் போன வாரம் வர, நான் கேட்க மாட்டேன். ஆனா உனக்குள்ள கர்த்தர் இருந்தா உன்னை தட்டி எழுப்புவார். உனக்குள்ள விருப்பம் இருக்கணும், உனக்குள்ள ஒரு ஆசை இருக்கணும், ஆசை காதல் இருக்கணும் இயேசுநாதர் மேல. நல்லா கை தட்டலாம். காதல் பண்றவங்களை போய் கேட்டு பாரு, இத்தனை மணிக்கு வான அவன் எத்தனை மணிக்கு வந்து நிக்கிறான் பாரு. இயேசுநாதர் மேல அந்த விதமான லவ், that's what Bible says. I'm loving him from my heart. உயிர்க்குயிரா நான் நேசிக்கிறேன். சொல்லுங்க அவரை, இயேசுவே உயிர்க்குயிரா நேசிக்கிறேன் சொல்லிட்டு வீட்டில் படுத்துக்க கூடாது. எப்படி நேசிக்கிறது வந்து கத்துக் கொடுக்குற இடம் இருக்குது. எப்படி அவரை லவ் பண்றது, எப்படி வேதத்தை அவர் என்னென்ன செய்திருக்கான்னு சொன்னா தானே உனக்கு புரியும். உனக்கு ஒண்ணுமே தெரியாம அங்க போய் நின்று ஆண்டவரே ஏன்பா என் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் என்னப்பா இப்படி, அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டேங்கிறது. அவர் பார்த்து நிற்கிறார், எனக்கு எவ்வளோ கேள்வி கேட்க, நான் ஒரு கேள்வி கேட்டா பதில் கொடுப்பேன், நீ வரமாட்டீரா, இறங்க மாட்டீரா, கேட்க மாட்டீரா, தலையில கொட்டிடுவார். இந்த மாதிரிலாம் பேசினேன். நான் இறங்கி வந்தேன், நான் சொல்லி இருக்கிறேன், விவரமா சொல்றதுக்கு ஒரு அகாபெசிட்டி சர்ச் வச்சு அங்க ஒரு ஆளை வச்சு கத்து கொடுத்துட்டு இருக்கேன். நீ போறதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது, அங்க அப்படி தப்பி தவறி வந்தாலும் தூங்குறது. கவனமா கவனி. பகலால சொல்லுங்க, உள்ள வசனம் போவ உன்னை யாரும் சொல்ல வேணா, நீ தானா ஏஞ்சி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவ. ஆசை வந்துரும். ஆமென்.
இப்போ அவனுடைய ட்ரிக் என்னன்னா, முதல்ல உன் அடையாளத்தை அழிச்சிடுவான். அவன் வேலையா தான். கோயிலுக்கு போறதெல்லாம் தடை பண்றதுக்க, போய்க்கணுமா, நல்லா போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறேன். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறான். இல்லை எனக்கு பயமாகுது, பைபிள் வசனத்தை நான் தலையின கீழே வச்சேன். அவன் சொல்லுவான், நான் உனக்கு பதிலாக படிக்கிறேன்னுவான். அவனுக்கு வசனம்லாம் தெரியும், பைபிள் படிப்பான். ஹலோ, விட்டா கோயிலில் பியானோ வாசிப்பான். அவன் அதெல்லாம் பயப்படுறதில்லை. அவன் பயம்லாம் நீ யாருன்னு அடையாளம் மட்டும் தெரியக்கூடாது. இயேசு யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே மத்திய 3:17 சொல்லுது, வானத்தின் ஒரு சத்தம் உண்டாகி, இவரே என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி இப்படி வெளியில வராரு. 4:1 சொல்லுது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படி ஆவியானவராலே யாரால வனாந்திரம் போகப்பட்டாரு? யாரால? சில நேரம் நமக்கு டிஸ்கம்ஃபர்ட், கம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க எதுவும் கத்துக்க மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர் என்பது உங்களுக்கு ரொம்ப வசதியில தெரியாது. 4 வசதியை புடுங்கின பிறகுதான் உனக்கு தெரியும். என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்களே. As long as if you are in the comfort zone, you never know about God. இவரை கொண்டு போனது, பாலைவனத்துக்கு கொண்டு போனது ஆவியானவர் கொண்டு போயிட்டார் இயேசுவை. முதல்ல போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, இவர் என்னுடைய நேசகுமார். நல்ல கவனிங்க, நீங்க எல்லாரும் தேவ குமாரர்கள், குமாரத்திகள். இப்போ அவருக்கு அந்த சத்தம் உண்டாகுது. இப்ப இவர் யார் தெரியுமா? கர்த்தர், இயேசு கர்த்தர், அவர் சிருஷ்டிகர், ஆனா மனுஷனா வந்திருக்கார். இந்த டயட்டி இருக்கு பாருங்க, அதை விட்டுட்டு வரல, இட் இஸ் தேர். ஆனா அந்த பிரிவிலேஜை யூஸ் பண்ணல, அதை எம்டி ஆக்கி, வெறுமையாக்கி. அப்போ மனுஷனா அவர் 100% மனுஷன். இப்ப மாயாவி கிடையாது அவரு. அதாவது எப்படி சொல்லலாம், இறை தூதன் கிடையாது. பார்க்கலாம், கவனிங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவர் ஒரு இறை தூதன், மனுஷன், அவர் தூதன். அங்க சிலுவையில் அறியும்போது அப்படியே காணாம போயிட்டார். இல்ல, அவர் மனுஷன். அவர் யூதேயாவில் இருக்கும்போது யூதேயாவில் இருந்தாரு, கலிலேயாவில் இருக்கும்போது கலிலேயாவில் இருந்தாரு. அவருக்கு பசி தூக்கம் வந்தது. மனுஷனாகிய இயேசு. எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. பட் அவர் கர்த்தர். இப்போ அவர் மனுஷனா வந்தனால மனுஷனுடைய தன்மைகள் அவருக்கு இருந்தது. அறிவுல வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், எல்லாம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. லூக்கால படிச்சீங்கன்னா அது தெரியும். அவர் தேவனுடைய ஆவியானவர் அபிஷேகத்திலும் ஞானத்திலும் விருத்தி, மனுஷ கண்கள் தயவிலும் விருத்தி அடைஞ்சாருன்னு போட்டிருக்கு, எழுதியிருக்கு. மனுஷனா இருந்தார். இப்ப அதனால மனுஷனுடைய இதெல்லாம் இருக்கு. அதனால இப்ப தேவனா இருந்தாலும் மனுஷனா இருக்கனால வானத்திலிருந்து ஒரு சத்தம் அவருக்கு சொல்லப்படுகிறது, நீ என்னுடைய நேசகுமாரன் சொல்லிட்டார். இப்ப முதல் டெஸ்ட் என்ன பண்றான்னா, நீ தேவனுடைய 3வது வசனம் படிங்க, 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அதான் டெஸ்ட். என்ன சொல்றான்? நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்ல அப்பமாக்கி புசியும். நீங்க படிச்சு பாருங்க. குருடைய கண்ணை திறந்தாரு, சப்பானிகளை நடக்க செய்தாரு, செத்தவனை உயிரோடு எழுப்பினாரு. இப்ப பேய் சொல்றான், ப்ரூவ் பண்ணுன்னு. அவர் பண்ணல. ஏன் தெரியுமா? அவர் அதை நம்பல. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் செய்து காட்டுறது வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஏற்கனவே தேவனுடைய குமாரன், அதை நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அந்த சாத்தானுக்கு சொன்னார். இப்ப நீங்க நெருக்கப்படும் போது நல்லா கவனிக்கணும். நீ கஷ்டப்படும் போது உன்னுடைய பிஹேவியரை வச்சு அவன் கேட்கிறான், நீ தேவ நீதியா? அப்ப நீங்க சொல்லணும், பிசாசே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதா உண்டாகிற தேவ நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவ நீதி. My God. உடம்புல வியாதியை குறித்து சொல்றான். அதோட உன்னை எஸ்ஐ சொல்றான், நீ வியாதிஸ்தன். நீங்க சொல்ல, இல்லையே, அவர் காயங்களால் நான் சுகமானேன். இல்லையே, பாரு, உண்மையாலுமே தேவனுடைய குமாரனானா, நீ பிள்ளையானா, உனக்கு வியாதி வரலாமா? நீ இப்ப சுகம் பெற வேணாமா? அவனை நீங்க சொல்ல, சாத்தானே, நீ சொல்லி செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியும், எனக்காக ஒருவர் மரித்தார், எனக்காக ஒருவர் ஜீவன் கொடுத்திருக்கிறார், எனக்காக காயப்படுத்தப்பட்டார், அந்த காயத்தால் நான் சுகமானேன். I don't need approval from you.
அதனால முதல் டெஸ்ட் எங்கன்னா, உங்கள் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுறீங்களா பார்க்கிறோம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா டெஸ்ட் வைக்கிறோம். அப்ப பிரச்சனை வரும், சூழ்நிலைகள் வரும். ஹலோ, அப்போஸ்தலர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஒரு சமம், டைம் இல்லை, நான் சொல்லிடுறேன் கவனிங்க. ஒரு மந்திரவாதி என்ன பண்ணா, பார்த்துட்டு இருக்கிறான் பவுல்ல. அவர் பிரசவம் பண்றாரு, உருமால் போடுற, எல்லா இடத்துலயும் அற்புதம் நடக்குது. உடனே இவன் என்ன பண்ணா, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்துல பிசாசே உன்னை நான் தரத்துறேன்ட்டான். ரைட், a minute, பேய் சொல்லுது, கொஞ்சம் இரு. பவுல எனக்கு தெரியும், இயேசுவே எனக்கு தெரியும், நீ யாரு? பேந்த முழிக்கிறான். அவனுக்கு தெரியல யாருன்னு. இதேதான் கர்த்தருடைய பிள்ளைகள் தெரிஞ்சுங்க. பிசாசு உங்க வாழ்க்கையில வரான். அவன் சொல்றான், எனக்கு தெரியும், அந்த பரிசுத்தமான தெரியும், இந்த ஹலோ, ஜோசப்ப தெரியும், ஜேக்கப்ப தெரியும், வின்சென்ட தெரியும், ஜார்ஜ தெரியும், மோசஸ தெரியும், ஸ்டெல்லாவை தெரியும், ரேச்சல தெரியும், மேரிய தெரியும். நீ யாரு? உங்ககிட்ட கேட்கிறான், நீ யார்? நீங்க சொல்ல முடியுமா? நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கேன். அவர் நாமத்துக்கு சொந்தக்காரன், அவருடையவன், நான் அவருடையவள், நான் அவருடைய கொடியாயிருக்கிறேன், அவர் திராட்சை செடி, அவரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அவரிலும் நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கிறார். அந்த அறிவு தான் உங்களை விடுதலையாக்கும். இதே கேள்விதான் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது சொல்றான், நீ யாரு? ஏன் உனக்கு இப்படி சொல்றான்? நான் சொல்றேன் நீ யாருன்னு, நீ ஒரு பாவி. நான் சொல்றேன் நீ யாருன்னு, நீ ஒரு வியாதிஸ்தன். நான் சொல்றேன் நீ யாருன்னு, தேவனால வெறுக்கப்பட்டிருக்க, கர்த்தர் தண்டிக்கிறான்னு சொல்றான். உடனே நீங்கள் தெளிவுள்ளவர்களாய், தெளிந்த புத்தியாய் சொல்லணும், பிசாசே, கிறிஸ்துவுக்குள் நான் தேவ நீதி, கிறிஸ்துனாலே நான் மீட்கப்பட்டேன், பொன்னினாலும் அல்ல வெள்ளியினாலும் அல்ல, அவர் சொந்த ரத்தத்தாலே நான் மீட்கப்பட்டேன். அந்த ரத்தத்திலே எனக்கு வெற்றி உண்டு. நான் சாட்சி இடுகிறேன், அந்த ரத்தத்திலே எனக்கு வெற்றி உண்டு. ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலே உன்னை ஜெயிக்க எனக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் பேசுகிறேன், அவருடைய ரத்தம் என்னை மீட்டெடுத்திருக்கிறது. அப்படி சொல்லணும். இருங்க, இப்போ அப்படி சொல்லாம ஜெபம் பண்றாங்க. முக்காண்டு கரெக்டா போட்டாச்சு, கீழே கயிறு போட்டு கட்டியாச்சு. தோத்திரமப்பா, 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 அப்பா அப்பா தாங்க முடியலப்பா, இந்த புருஷனை கட்டி நான் படுற அவஸ்தை, பிசாசு போராட்டம், ஆண்டவரே நெருக்கிறான், ஆண்டவரே. எவ்வளவு பக்கத்துல பார்த்தேன், சிரிக்கிறான். நல்லா சொல்லு, நம்மளை பத்தி ரிப்போர்ட் கொடுத்துனேரு, ஆண்டவரே ரொம்ப கஷ்டம், ஆண்டவரே எவனோ மந்திரம் வேற பண்ணிட்டானா, கொஞ்சம் நல்லா சொல்லுன்றான். ஆனா நீங்க அறிவு உள்ளவர்களா, ஆண்டவரே துதிக்கிறேன், என்னை மீட்டெடுத்தீரே. என் பக்கத்தில் 1000 பேர், என் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது என்று எழுதியிருக்கிறது. காணப்படுகிறதை அல்ல, இப்பொழுது காணப்படுகிறதை அல்ல, காணப்படாதவரை நான் பார்க்கிறேன், என் ஆவியிலே நான் பார்க்கிறேன். உலகத்தினை காட்டிலும் எனக்குள் ஒரு பெரியவர் இருக்கிறீர், என் வலது கையை பிடித்திருக்கிறீர், எனக்கு துணை நிற்கிறீர். நான் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன். உன் நாமத்திலே எனக்கு வெற்றி உண்டு. நீங்க எல்லாம் செத்து பரலோகம் போனா கண்டிப்பா கர்த்தர் கேட்பார். அந்த மனுஷனை வச்சு உனக்கு டான்ஸ் ஆடி வச்சேன், கதை சொல்ல வச்சேன், நீ சரியா கேட்டியான்னு கேட்பார். புரியலன்னு நீ சொல்ல முடியாது. யாருக்கு புரியாது தெரியுமா? சும்மா அப்படியே உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு. இந்த நம்ம சபையில எனக்கு தெரியும் 100க்கு 90% நல்லா கவனிக்கிறீங்க. சாரி, 10 பேர் சரியா கவனிக்கணும் எனக்கு தெரியும். நான் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணும்போது நேரம் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க, எத்தனை பேர் பாதி தூக்கத்தில் இருக்கீங்க, எத்தனை பேருக்கு ஆர்வம் இருக்குது, எனக்கு தெரியும். ஐ எம் எ டீச்சர், எனக்கு தெரியும். ஆனா ஆர்வத்தோடு நீ கேட்டுப்பாரு. நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி சொல்றேன்னா, நீங்க நல்லா இருக்கிறதுக்கு தான். இப்போ நான் ஜெபம் பண்ணி, இந்த கோட்டுக்கு ஜெபம் பண்ணி, ஒரு அபிஷேகத்தை ஏத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி வந்து அப்படியே விசிறி நீ எல்லாம் கீழே விழுந்து உருண்டு பிறண்டு, அதுதான் நம்ம நிறைய பேருக்கு பிடிக்குது. எண்ணெய் எடுத்து பூசுறது, ஏற்கனவே எங்கெங்கேயோ போயிருக்காங்க, அதில் ஏதோ பூசி விட்டுருக்காங்க அவங்களுக்கு. அந்த மதத்தில் இருக்கும்போது ஏதோ ஒன்று பூசினாங்க, மேலே கீழே எல்லாம் ஃபுல்லாக பூசியாச்சு. இப்போ இங்கே வந்து ஏதோ பூசிட்டுமே, சரி எண்ணெயை கொடுப்போ, பூசிக்கப்போ, தலையில் பூசிக்கோ, உடம்புல பூசிக்கோ, வாயில் ஊற்றிக்கோ, டோஸா போட்டுக்கோ.
உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஜெப எண்ணெயிலே நான் ஜெபித்த பொழுது ஆண்டவர் எனக்கு பயங்கரமான காய்ச்சல் அடித்து கொண்டிருந்தது. ஐயா ஜெபித்து கொடுத்த எண்ணெயை எடுத்து அந்த தண்ணியில கலந்து ரத்தம் ஜெயம் சொல்லி குடித்தேன். வியாதி எல்லாம் போயிடுச்சு. ஐயோ, எண்ணெயா சுகமாக்கும்? நீங்க கேட்கலாம், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணது பற்றி. எண்ணெய் பூசி எண்ணெய்க்கு ஜெபம் பண்ண சொல்ல, எண்ணெயை பூசி விசுவாசம் உள்ள ஜெபம். எண்ணெய் சுகப்படுத்தாது, ஊக்கம் உள்ள ஜெபம். ஏன்னா அதை படிச்சு பாருங்க. எண்ணெய் ஏன் பூசினாங்க? வியாதிப்பட்டு அங்க படுத்திருக்கணும், கை கால் விழுந்து பிடிக்கிறான் பாரு, அவனுக்கு ஏந்திரிக்க முடியும். நீ நல்லா தானே இருக்க? நல்லா தானே இருக்கீங்க? எதுக்கு எண்ணெய் எடுத்து வர? நாளைக்கு விழுந்துருவன் நம்பிக்கையோடு எடுத்து வந்திருக்கியா? மூச்சு பேச்சு இல்லாதவன் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு போய் நின்றுட்டு கர்த்தர் உன் ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டு கொண்டார், நீ மகளே விசுவாசினா அது படுத்த பணமாக கிடக்கும். அப்போ நான் என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி என்னை அபிஷேகம் பண்ணி நான் ஜெபம் பண்றேன். நம்மள நல்லா தானே இருக்கிறோம். உங்களை நான் பேரலைஸ் ஆக்க விரும்பல. நீங்க மாற்றுத்திறனாளி கிடையாது. நீங்கள் எல்லாம் நடமாடும் கிறிஸ்தவர்கள். You are not physical challenge Christian. Many churches I know they have a physical challenge Christian. எப்பவுமே they have a sketches. ஊன்றுகோல் ஒன்று கையில் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள அப்பப்போ தூக்கி விடணும், அப்பப்போ தொட்டில் கட்டணும், அந்த தொட்டில போட்டு பாஸ்ட் ஆடணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, கண்ணீரை துடைப்பா கர்த்தரவனே. அப்பா ஆண்டவரே ஆறுதலா இருந்தது சிஸ்டர், அந்த ஐயா பாட ஆறுதலா இருந்தது. ஏம்மா இப்படியே இருக்க? வசனத்தை கேளு. எனக்கு மட்டுமா அவர் ஆண்டவர்? உனக்கு தான் ஆண்டவர். எனக்கு மட்டுமா அப்பா? அவர் உனக்கும் அப்பா. கேட்கிற 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 4 பேருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற சத்தமா சொல்லுங்க. நான் கேட்கிறவன் நீங்க சொல்ல, எவனும் பெற்றுக்கொள்வான். கேட்கிற கேட்கிற கேட்கிற. அப்ப நீங்க பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியுமா? பெற்றுக்கொள்ள முடியுமா? அந்த நாமம் உனக்கு சொந்தம். இயேசுவின் நாமம் உங்களுடையது. அந்த நாமத்திலே வெற்றி உண்டு. நல்ல விசுவாசமா கேட்கணும். சொல்லுவான் பாரு, அதெல்லாம் சொல்லுவாரு, உன் பிஹேவியர் சரி கிடையாது. நீங்க சொல்லுங்க, அதெல்லாம் மாறும். அவருக்குள்ள வந்துட்டு நான் என் பிஹேவியர் தானா மாறும். ஏன்னா அவருக்குள்ள இருக்கிறேன். அவர் என்ன நடத்துவாரு. இல்ல நேத்து நீ சண்டை போட்டிய, நேத்து போட்டது கரெக்ட் தான். ஆனா இன்னைக்கு அவருக்குள்ள இருக்கிறேன். நான் காலையில எழுந்துச்சு, அப்ப நான் காலையில எழுந்துக்கும் போது ஆண்டவரே நான் உமக்குள் இருக்கிறேன். ஒவ்வொரு காலையில எழுந்துச்சு ஆண்டவரே நான் கிறிஸ்துக்குள் இருக்கிறேன். என் சுபாவம் உம்முடைய சுபாவம். உங்களை மாதிரி என்ன மாத்திருக்கீங்க. சண்டை போட்டிருக்கலாம், அடுத்த நாளும் சொல்லு, கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவேன். கேரக்டர் மாறினா டக்குன்னு மாறாது. உள்ள மாறிட்டோம். பட் பிஹேவியர், சுபாவம் எல்லாம் சொல்லுங்க. கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறது இல்லை, ஆனா கெட்ட வார்த்தை பேசுறாங்க. என்ன பேசுறது? உட்கார்ந்து நிற்கிறது. அந்த சிஸ்டர் பத்தி தெரியுமாடி உனக்கு? அந்த பிரதரை பத்தி தெரியுமா? நீ வாங்க, இதெல்லாம் என்ன வார்த்தை? நல்லா சொல்லுங்க. நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? பக்தியை விருத்தி செய்யுமா? நீங்க சொன்ன உடனே அவனுக்கு இருக்கிற பக்தியும் கெடுத்து, ஏன்னா இப்ப அவரை பத்தி பேசி அவரே இப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லி பீடி பிடிச்ச சிகரெட் பிடிக்க வச்சு கெட்ட மனுஷன் ஆக்கி, யார் அது? நீதான், நீ பண்ண வேலை. அந்த விசுவாசியை பத்தி பேசுறது, இந்த சிஸ்டரை பத்தி பேசுறது, இந்த பிரதரை பத்தி பேசுறது, அந்த ஊழியக்காரனை பத்தி பேசுறது, கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிட்டு வீடு வீடா. இது ஒரு ஊழியம். சில பேருக்கு பைபிள் எடுத்துன்னு போவான். தோத்திரம் பிரதர், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஜெபம் பண்ணலாமா? இருங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க பிரதர், காஃபி எடுத்து உட்காருங்க. உட்கார வச்சுட்டு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்பவே உஷாரா என்ன பண்ணோம்? காஃபி எடுத்து உள்ள வச்சுட்டு போயிட்டு வாங்க பிரதர் அனுப்பிச்சிடணும். இந்த கெட்ட வார்த்தையை வீட்டு உள்ள கொண்டு வரக்கூடாது. சில கார்பரேஷன் லாரி வரும். சொல்லுங்க, கார்பரேஷன் லாரி போகும்போது என்ன வரும்? ஸ்மெல்லு. அது உங்க வீட்டு முன்னாடியே நிக்க வச்சா அவனுக்கு சந்தோஷமா? அந்த மாதிரி கெட்ட நாத்த கதையை அவனாவது கொண்டு வந்தானா உடனே அவனை காலி பண்ணி பெனாயில போட்டு கழு. வேணாம். நீங்க சொன்ன போதும்பா, இந்த மாதிரி கதையை கேட்டு 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 என் விசுவாசமே கெட்டு போச்சு. அதனால நீ இந்த கதையை கொண்டு வராத. எங்களுக்கு கேட்க வேண்டியதெல்லாம் இயேசுவை பத்தி சொல்.
ஜூசி ஸ்டோரி. சொல்லுங்க. ஒரு காலத்துல சைனா ஃபுட் ரொம்ப ஃபேமஸ், இப்ப கொரியன் ஃபுட் ஃபேமஸ் ஆயிடுச்சு. இந்த கொரியன் ஃபுட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாஸை ஊத்தி அந்த பர்கர் மேல இருந்து அப்படியே வழிஞ்சு வரும். அந்த மாலு கடிப்பான், கட்சிங்க எல்லாம் ஆயிடும். அதுதான் ஜூசி. கோழி கூட ஜூஸியா இருந்ததுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி ஜூசி ஸ்டோரின்னு ஏன் சொன்னா, ஊரா இருக்காது, அப்படி போட்டு மெல்லுவான் பாருங்க, அப்படியே மேலெல்லாம் ஊத்தும், அப்படியே நாறிட்டு வரும். அவனை முதல் வேலையா அனுப்பிடணும். சாரி டு சே லைக் தட். அவன் சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன பண்றது, அப்படி ஆயிடுச்சு. சிஸ்டர், டோன்ட் கேரி தட். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அவைகளையே பேசுங்க. எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். ஆமென், ஆமென். நம்ம இன்னைக்கு பார்த்தோம், கிறிஸ்துவுக்குள் இருப்பதென்றால் என்ன என்ற ஒரு அருமையான காரியத்தை ரொம்ப சுலபமா எடுத்து காட்டினேன். ஒரு பேப்பர் எடுத்து அந்த பைபிள் உள்ள வச்சு, அந்த புக்கு உள்ள, அந்த பேப்பர் ரொம்ப வீக்கு தான், காத்தடிச்சா பறந்துடும். ஆனா அதுக்குள்ள இருக்கும் வரை அது சேஃபா. அது உள்ள வச்சது மட்டும் இல்ல, அடுத்தது செய்யறாரு பாருங்க, சீல் போட்டார். நான் ஜிப்பு போட்டு காட்டேன். After if you shake that also, that paper never come out. அதே மாதிரி வாழ்க்கையில் அசைக்கப்பட்டா கூட பரிசுத்த ஆவியானவரால ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர் உங்களை சீல் போட்டார், முத்திரையிட்டார். அப்ப நான் அவருக்குள்ள யார் என்கிறத குறித்து தான் முதல் டெஸ்டே. டெஸ்ட் என்ற பிசாசை எங்க வைக்கிறான்னா, முதல்ல நீங்க யாரு, உங்களுக்கு உங்களை பத்தி அவருக்குள்ள என்னன்னு ஏதாவது அறிவு இருக்கான்னு பார்க்க டெஸ்ட் அங்கதான் வைக்கிறான். இயேசுநாதருக்கும் அதுதான் முதல் டெஸ்ட். யாரால கொண்டு போகப்பட்டாரோ, ஆவியானவரால கொண்டு போகப்பட்டார். அப்ப நான் சொன்ன இந்த டிஸ்கம்ஃபர்ட், இப்போ கம்ஃபர்ட் ஜோனை விட்டு டிஸ்கம்ஃபர்ட் வரோமோ, we learn many things. நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கணும். அப்ப அவன் கேட்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. அதே தான் நம்ம கிட்ட கேட்கிறான், இஃப் யூ ஆர் a child of God, if you are son of God, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் உனக்கு ஏன் இந்த குடும்பத்தில் இப்படிப்பட்ட கஷ்டம், ஏன் உனக்கு இந்த சரீரத்தில் வியாதி, ஏன் இந்த காரியங்கள் நடந்தது? நீங்க சொல்லணும், பிசாசே, நான் உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு தெரியும், அவருக்குள் நான் தேவன் நீதியாயிருக்கிறேன், அவருக்குள் நான் சுகமானேன், அவருக்குள் நான் முத்திரையிடப்பட்டிருக்கிறேன். எனக்கு விரோதமாய் எந்த மந்திரமும் இல்லை, எந்த சூனியமும் இல்லை, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காது. ஏனென்றால் நான் அவருக்குள் இருக்கிறேன், நான் அவருக்குள் இருக்கிறேன். அப்ப நான் உங்களுக்கு எடுத்து காட்டின விசுவாச திரும்பவும் பாருங்க, அந்த டெஸ்ட் அங்கே தான் வரான். ஒரு மந்திரவாதி அந்த இடத்துல ஒரு பிசாச தரத்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்துல போன்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், வெயிட் a minute, நில் நில், பவுலை பத்தி தெரியும், இயேசுவை பத்தி தெரியும், நீ யாருன்னு கேட்டான். நீங்க சொல்லலாம், அந்த பிரதர் கிட்ட ஜெபம் பண்ண, இவர்கிட்ட ஜெபம் பண்ண. அவன் சொன்னா, எல்லாரையும் தெரியும் எனக்கு, நீ யாரு, நீ சொல்லுன்றான். நீ யார்? நீங்கள் யாரும் தெரியாம நான் ஒரு பாவி, மீட்கப்பட்ட பாவி, என் தேவன் என்ன வெறுக்கிறான்னு சொன்னா உங்களை பீறி போட்டுருவான் பாருங்க, உங்களை காயப்படுத்திடுவான். ஆனா நீங்க யாரும் தெரிஞ்சா உங்க பிஹேவியரை வச்சல்ல, நான் அவருக்குள்ள இருக்கிறேன். நோவா பேழைக்குள்ள போகும்போது நோவா குடும்பம் ஒன்றும் righteous people கிடையாது. How those people received the righteousness? Because those people believed. விசுவாசித்தார்கள், அது நீதியாக எண்ணப்பட்டது. எனக்கு கருமையானவர்களே, அந்த நீதி உள்ள வந்தது தெரிந்த பிறகுதான் நம்முடைய பிஹேவியர் மாறுது. என் பிஹேவியரை மாத்தி நான் கர்த்தருடைய நன்மையை பெறல, நான் ஏற்கனவே உள்ளே சுகமாயிட்டேன், நீதி ஆயிட்டேன். அந்த வெளிப்புறமான மனுஷனுக்குள்ள நீதியா நடக்கணும்னா நான் உள்ள என்னவாக இருக்கிறேன் அறிந்து நான் பாவத்தை வெறுக்கிறேன். ஏனென்றால் நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கேன், நானும் அவரும் இணைந்து இருக்கிறேன். இப்ப என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நான் கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறேன். என்னவெல்லாம் என்னை கொண்டு தேவன் செய்ய முடியும் என்று சொன்னாரோ அத்தனையும் என்னால் செய்ய முடியும். நான் பலவீனன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் பலவான். நான் ஏழை அல்ல, கிறிஸ்துவுக்குள் நான் ஐஸ்வர்யவான். நான் பலவீனன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் பலவான். முடியாதவன் அல்ல, எல்லாவற்றையும் செய்ய அவராலே எனக்கு கூடும். எல்லாமே அவரை விசுவாசிக்கிறதுனால் கூடும். ஆகவே வரும் நாளிலே நன்மையை காண்பேன், விருத்தி அடைவேன், 1000 மடங்கு நன்றாயிருப்பேன். ஆமென். Glory to God.